கலைஞர் அவர்களுடைய வாயால் பாராட்டை பெற்ற தகத்தகாய சூரியன் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரான நாரா அவர்கள் வந்திருக்கிறாங்க. மூத்த அமைச்சர் அண்ணன் திரு ராஜகண்ணப்பன் வந்திருக்கிறாங்க. இவங்க முன்னாடிலாம் நீங்க பரிசு பெறுறது பாராட்டப்படுறீங்கன்னா உண்மையிலே இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாராட்டு, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எந்த இயக்கத்திலையும் இல்லாத வகையில திராவிட முன்னேற்ற கழகத்துல மட்டும்தான் தலைவர் முதல் தொண்டர்கள் வரை பேச்சாளர்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதை இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய, இந்த போட்டியுடைய ஒரே நோக்கம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் என நம் தலைவருடைய பேச்சு திறமைக்கு, தமிழ் அந்த வளத்திற்கு ஏராளமான உதாரணங்கள் உண்டு. அதில் ஒரு சில உதாரணங்களை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் ஒரு பொதுக்கூட்டத்திற்காக சிவகங்கைக்கு போறாங்க. சிவகங்கை அந்த கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பழைய செருப்புகளை எல்லாம் வச்சு சில பேர் இந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு பழைய செருப்புகளை எடுத்து அதை தோரணமா கட்டி அதை அங்க அமைக்கிறாங்க. நம்முடைய திராவிட கழகத்துல அந்த செருப்பு தோரணத்தை அடித்து எறியணும் அப்படின்னு முயற்சி செய்யற போது அதை தடுத்து நிறுத்திய தந்தை பெரியார் அவர்கள் சொல்றார், பொதுவா இலையில பூல தான் தோரணம் கட்டுவாங்க. இந்த இலை பூ எல்லாம் எல்லா இடத்துலயும் வெகு சுலமா தாராளமா கிடைக்கும். ஆனா அதை விட்டுட்டு நமக்காக ரொம்ப மெனக்கெட்டு பழைய ஒத்த செருப்பையெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு இந்த தோரணத்தை கட்டியிருக்காங்க. ஆகவே நம்ம அவங்களை திட்டக்கூடாது, பாராட்டணும்னு சொன்னார். இதை கேட்ட எதிராளிகள் வெட்கி தலை குனிஞ்சு போனாங்க. அண்ணாவுடைய பேச்சாற்றலுக்கு உதாரணங்களை சொல்ல போனா இந்த ஒரு கூட்டம் பத்தவே பத்தாது. வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் பல பேர் ஏதோ பழைய பழமொழின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் அண்ணா அவர்கள் சொன்ன ஊமைகள், எக்ஸாம்பிள்ஸ். அது மட்டும் இல்ல, வார்த்தைகள். உறுப்பினர், வேட்பாளர், சட்டப்பேரவை, இப்படி தமிழுக்கு புது புது வார்த்தைகளை தந்தவர் பேரறிஞர் அண்ணா. இதையெல்லாம் விட மிகப்பெரிய பெருமை, தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த பெயரை மாற்றுவதற்கு ஒரு கும்பல் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை அது நடக்கவும் விடமாட்டோம், நடக்கவும் நடக்காது. அண்ணாவுடைய தம்பி கலைஞருடைய பேச்சாற்றலை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டுமா? பாமர் மக்கள்கிட்ட பேசுறப்ப ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மாதிரி பேசுவார். அதே போல ஆய்வாளர்கிட்ட பேசும்பொழுது ஒரு ரிசர்ச் கைடு மாதிரி பேசுவார். அரசியல் மட்டுமல்ல, மேடை பேச்சிலையும் கலைஞரை வெல்லுவதற்கு யாருமே கிடையாது. அதனால்தான் கலைஞருடைய நினைவை போற்றி ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டப்போ அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது நம்முடைய முதலமைச்சர் குறிப்பிட்டார், நயமிக்க கலைஞருக்கு இன்று நாணயம் வெளியிடப்படுவது மிக பொருத்தமான ஒரு விஷயம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த காலகட்டத்திற்கு பொருத்தமான கலைஞருடைய ஒரு உரை ஒன்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மறைந்த லோக் ஜனசக்தி தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் 1996-98 காலகட்டத்தில் ஒன்றிய ரயில்வே அமைச்சராக இருந்தார். அப்போது தமிழ்நாட்டில் ஒரு ரயில் திட்டத்துடைய துவக்க விழா நடைபெற்றது. அப்பொழுது நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அந்த விழாவில் பேசின ஒன்றிய அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள், இந்த ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு 3 1 பங்கு நிதியை ஒதுக்கும், திட்டத்திற்கான 3 2 பங்கு நிதியை மாநில அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு தான் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். அடுத்து பேசிய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் பேசும்போது அவர் குறிப்பிடுகிறார், ரயிலுக்கு தண்டவாளம் மிக மிக முக்கியம். குறிப்பா தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய 2 கம்பிகளும் ஒரே அளவுல ஒரே நீளத்துல தான் இருக்க வேண்டும். ஒரு கம்பி 3 1 பங்கு நீளத்திற்கும் இன்னொரு கம்பி அதை விட குறைவான அளவில் இருந்தா தண்டவாளத்துல ரயில் மட்டுமல்ல யாருமே பயணம் செய்ய முடியாது. அதே போலத்தான் நிதி ஒதுக்கீடும் மாநில அரசும் ஒன்றிய அரசும் தலா 50% சமமான நிதியை ஒரே அளவில் ஒதுக்கினாதான் அந்த திட்டம் சிறப்பாக இருக்கும் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் சொன்னார். 28 ஆண்டுகளுக்கு பின்னாடி கலைஞர் 28 ஆண்டுகளுக்கு முன்னாடி கலைஞர் பேசின பேச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு பொருத்தமாக இருக்கின்றது. அதற்கு உதாரணம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்காக 60,000 கோடி ரூபாய் செலவாகுது. மாநில அரசு 50%, ஒன்றிய அரசு 50% ஒதுக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு இதுவரைக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 1 ரூபாயை கூட ஒதுக்கவில்லை.
ஆனாலும் இந்த திட்டம் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக உறுதியோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாநில அரசின் நிதியிலேயே இந்த திட்டத்தை இன்று சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். கலைஞருடைய பேச்சாற்றலை இங்கே பரிசு பெற்ற ஒவ்வொரு மாணவரும் பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொறியாளர் அணியினுடைய செயலாளர் அனந்த எஸ்கேபி கருணா அவர்களை ஒரு எழுத்தாளராக எனக்கு முன்பே தெரியும். அவருடைய முதல் புத்தகமான கவர்னரின் ஹெலிகாப்டர் என்ற புத்தகத்தை படித்துவிட்டு அப்பொழுதே அவரை பாராட்டி என்னுடைய ட்விட்டர் முகத்திலே நான் பதிவிட்டிருந்தேன். எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையாகவும் அதே நேரத்தில் சுவாரஸ்யமாகவும் எழுதுகின்ற ஆற்றல் அவருக்கு நிரம்ப உண்டு. இங்க அண்ணன் ஆர் ஆசா அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசினார்கள். எந்த அர்த்தத்தில் சொன்னார் எனக்கு தெரியல. விரைவில் ஒரு ஆடாத நாற்காலி நான் அவருக்கு தர வேண்டும் என்று. இனி எந்த நாற்காலியும் ஆடாத நாற்காலி கிடையாது. ஆனால் திரு எஸ்கேபி கருணா அவர்கள் மிகவும் திறமையானவர். எந்த நாற்காலியை கொடுத்தாலும் அவர் அதை ஆடாமல் உட்கார்ந்து கொள்வார். இதற்கு எந்த அர்த்தமும் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சீங்க. எப்படி அந்த ஆர் ஆசான் அவர்கள் எங்களுடைய இளைஞரணின் சார்பாக நடத்துகின்ற, அவர் சொன்னார் இளைஞரணின் சார்பாக அந்த சோசியல் மீடியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க அவருக்கு பயணம் பண்றதுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தோன்னு, அதே போல நம்முடைய பயிற்சி பாசறை நிகழ்ச்சியிலும் தமிழ்நாடு முழுக்க அவர் பயணித்திருந்தார். இப்பொழுது நாங்கள் நடத்துகின்ற கலைஞர் நூற்றாண்டு இளைஞரணின் சார்பாக நடத்துகின்ற இந்த பேச்சு போட்டி, என் உயிரினும் மேலான அந்த தலைப்பை நடத்துகிற பேச்சு போட்டியில 30 நடுவர்கள்ல அவரும் ஒரு நடுவர் என்ற அதற்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வழி செல்வம் நாங்கள் கொடுத்துடுறோம். எத்தனை புத்தகங்கள் எழுதினாலும் எத்தனை பேர் எழுதினாலும் தீராத வாழ்வு முத்தமிழ் கலைஞருடைய பெருவாழ்வு என்று கூறிக்கொண்டு, எனவே அண்ணன் எஸ்கேபி கருணா அவர்கள் எழுதிய கலைஞர் கட்டிய தமிழ்நாடு புத்தகம் தமிழர்கள் அனைவரும் சென்று சேர்ந்திட நான் விரும்புகின்றேன். அவருக்கும் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த பொறியாளர் நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.